மத்தாப்பாக்கள் மாதிரி இல்ல, இந்த மாதிரிலாம் எங்க அப்பா இருந்தா எனக்கு ஆசையா இருக்கு. காலேஜ் லீவ் வந்து ஹாஸ்டல்ல தான் நான் தங்கி படிக்கிறேன். கிளாஸ் முடிச்சுட்டு கிளம்பும் போது நான் அங்க போக மிட் நைட் ஆயிடும். எப்பயாச்சும் ஒரு டைம் தான் வருவார். அதுவே எதுக்கு இவ்வளவு நேரத்துக்கு வந்து உயிர் எடுக்கிற அப்படி. நான் டெய்லி எல்லாம் வர மாட்டேன். நான் லீவ் விடுறது 1 month ஒன்ஸ் அந்த மாதிரி தான் வருவேன். அப்பவே ஒரு மாதிரி சலிச்சுக்கிற மாதிரி இருக்கும். மிச்ச பேரண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லும் போது உங்களை புரிஞ்சிக்கவே முடியாது. எவ்வளவு நேரம்னாலும் இன்னைக்கு தான் வர, நீ வர்றதா முக்கியம் வா அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆசையா வீட்டுக்கு போறப்ப அப்பா சந்தோஷமா வந்து கூட்டு போகணும்னு ஆசை. அவர் சிரிச்சுட்டு வந்து என்ன கூட்டு போனாவே போதும். நைட் 1:30 மணிக்கு தான் சார் வருவாங்க. ஆனா 12 மணிக்கு நான் ஆச்சு ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவேன், ஒரு 1/2 hour வந்துரும் அப்படிங்கிறாங்க. நான் போயிட்டு பாத்தீங்கன்னா ஆனா கூட 7:30 வந்தது சார். 7:30 அவனை சீக்கிரம் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டி நான் போயிடுவேன். நான் அவன் சொன்ன உடனே நான் போயிடுவேன். போயிட்டு பார்த்தா நான் மணிக்கணக்கில் அங்கே தனியாக நின்று இருக்கணும். நைட்டு எல்லாம் நின்று வர போலீஸ்காரெல்லாம் என்ன ஏன் நிக்கிறேன்னு கேட்டுருப்பாங்க. ஐ அம் வெயிட்டிங். அவங்க சொல்ற டைமிங் வந்து ஆமா சார், ஏன்னா அவர் கணக்கு வச்சு சொல்லுவாங்க. ரைட்டு தானே. அவங்க அப்புறம் இன்னொன்னு பெண் பிள்ளைகள் கொஞ்சம் முன்னாலதான் சொல்லுவாங்க, அது சரியும் கூட. ஏன்னா அவங்க வந்து நிக்க முடியாதுல்ல. இது நம்மளோட டம்மி பீஸாவுல இருக்கு. எங்க போய் ரிசீவ் பண்ணுவீங்க? பைபாஸ் போகணும் சார். பைபாஸ்ல ஒத்தையா ஒரு பிள்ளை 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் நிக்கும், அது ஓகே உங்களுக்கு? இல்லைங்க சார், அதுக்கு நான் ஓகே சொல்லல. அந்த பொண்ணோட இயல்பான ஆசை. என்ன சின்ன பழத்தனமா இருக்கு ராஸ்கல். பொண்ணு எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வருவாப்ல? மந்த்லி ஒன்ஸ், 2 months, 2 மாசம் ஒரு தடவை வருது. 2 மாசம் ஒரு பிள்ளைய நின்று ரிசீவ் பண்ணி அந்த பிள்ளை ஆசையா வர்றப்ப சந்தோஷமா ரிசீவ் பண்ணாலே உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். நானா போய் வண்டியில ஏறி உட்காந்துருவேன் சார்.